வணக்கம். வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ நம்ம ரயில்வே எஸ்எஸ்சி எக்ஸாம் அண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான மேக்ஸ் ஃபவுண்டேஷன் கோர்சஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரேஷியோ ஃபேமிலி நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஒரு எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ ரேஷியோட மிக்சர் டாபிக் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அலிகேஷன் டாபிக் வந்து போன கிளாஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நமக்கு போன கிளாஸோட கண்டினியூஷன் அலிகேஷனில் உள்ள மற்ற டைப்ஸாகவே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதேமாதிரி அலிகேஷன் டைப்பில் நான் சொன்னது இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த அலிகேஷன் வந்து மிக்சர் பேஸ் பண்ண அலிகேஷன் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஏன்னா மிக்சர் டாபிக் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதனால் மிக்சர் பேஸ் பண்ண அலிகேஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அண்ட் பர்சன்டேஜ் பேஸ் பண்ணதோ ஆவரேஜ் பேஸ் பண்ண அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேஸ் பண்ண அலிகேஷன்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே அந்தந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் ஒரு டைப்பாக நான் வந்து கவர் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம அலிகேஷனோட கண்டினியூஷன் சம்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸோட ஃபஸ்ட்டு கொஸ்டின் நமக்கு எஸ்எஸ்சி சிஜிஎல் மெயின்ஸில் 2018 கேட்ட கொஸ்டின். ஓகே, சொல்யூஷன் ஏ கண்டைன்ஸ் 10% ஆசிட் and solution B contains 30% acid. சரியா? In what ratio should solution A be mixed with solution B to obtain a mixture? சரியா? ஒரு புது சொல்யூஷன் உருவாக்குறாங்க. அந்த புது சொல்யூஷனில் 25% ஆசிட் இருக்கணும். சரியா? ஸோ கரைசல் ஏவில் 10% அமிலமும் கரைசல் பியில் 30% அமிலமும் இருக்குது. சரியா? 10% ஆசிட் 30% ஆசிட். சரியா? 25% அமிலத்தன்மை கொண்ட ஒரு கலவையை பெற. சரியா? அப்போ புதுசாக ரெண்டு ஏ பி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி புதுசாக இன்னொரு ஒரு மிக்சர் உருவாக்குறாங்க. அதில் 25%. சரியா? 25% அமிலம் இருக்கணுமா? அப்படி 25% அமிலம் இருக்கணும்னா கரைசல் ஏலேருந்து எவ்வளோ குவான்டிட்டி நம்ம எடுக்கணும், கரைசல் பியிலேருந்து எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, இப்போ சொல்யூஷன் ஏ அண்ட் சொல்யூஷன் பி. சரியா? சொல்யூஷன் ஏல நமக்கு ஆசிட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல 10% ஆசிட்னு சொல்லியிருக்காங்கன்னா அப்போ சொல்யூஷனில் ஒரு பகுதி ஆசிடாக இருந்தால் இன்னொரு பகுதி என்னவாக இருக்க போது வாட்டராக இருக்க போகுது. சரியா? அது வாட்டராக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, அதர்ஸ் எது வேணா இருக்கலாம், நம்ம வாட்டர்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். சரியா? சொல்யூஷன் ஏல 10% ஆசிட்னா 10% ஆசிட்னா மீதி 90% வாட்டர் இருக்குன்னு அர்த்தம். சொல்யூஷன் பியில் நமக்கு ஆசிட் அண்ட் வாட்டர் ரேஷியோ என்னவாக இருக்குது அப்படின்னா 30% ஆசிட்னா பேலன்ஸ் இருக்கிற 70% நமக்கு வாட்டராக இருக்குது. சரியா? இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறாங்க. அப்படி மிக்ஸ் பண்ணி புதுசாக ஒன்று உருவாக்கும் போது அதில் சரியா அந்த நியூ மிக்சரில் நமக்கு ஆசிட் அண்ட் வாட்டர் என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா 25% ஆசிட்னு சொல்லியிருக்காங்க. சரி, 25% ஆசிட் அப்படின்னா மீதி 75% நமக்கு வாட்டராக இருக்க போகுது. ஓகே, இப்போ நமக்கு கொஸ்டினில் கொடுத்தது என்ன அப்படின்னா இந்த ஆசிட். சரியா? ஆசிட் 25%. ஓகே, இப்போ நம்ம எதை மெயின் காம்பனண்ட்டாக எடுத்துக்கிறோமோ, சரியா? இப்போ நியூ மிக்சரில் ஆசிட் 25% சொல்லியிருக்காங்கன்னா இங்கே நம்ம ஆசிட்டை மெயின் காம்பனண்ட்டாக எடுத்துட்டா இங்கேயும் நம்ம ஆசிட்டை தான் மெயின் காம்பனண்ட்டாக எடுத்துக்கணும், இங்கேயும் நம்ம ஆசிட்டை தான் மெயின் காம்பனண்ட்டாக எடுத்துக்கணும். சரியா? அப்போ இங்கே 10 இருக்குது, இங்கே 30 இருக்குது, ரெண்டுக்கும் நடுவில் 25 இருக்குது. சரியா? ஓகே, 10 25. ஸோ ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி மிக்ஸ் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் இருப்போமா? 30 25 நமக்கு 5, 10 25 மீதி நமக்கு 15. இதை கேன்சல் பண்ணால் நமக்கு 1:3. சரியா? 1:3 ஆப்ஷன் சி. கிளியரா? இதுக்கு என்ன அர்த்தம்? சொல்யூஷன் ஏல சரியா ஆசிட் எடுக்கிறோம். ஸோ ஆசிட்டில் ஒரு குவான்டிட்டி நம்ம எடுக்கிறோம். அட் த சேம் டைம் சொல்யூஷன் பியில் உள்ள ஆசிட்டில் நம்ம 3 குவான்டிட்டி எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா, சரியா 3 குவான்டிட்டி எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற அந்த ஃபைனல் மிக்சரில் நமக்கு 25% ஆசிட் கிடைக்கும். சரியா? இப்போ ஆன்சர் நமக்கு கிடைச்சிருச்சு. பட் இதுக்கப்புறம் இன்னொரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். என்னன்னா இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட மெயின் காம்பவுண்ட் நமக்கு ஆசிட். சரியா? இப்போ நம்ம வாட்டரை மெயின் காம்பவுண்டாக வச்சு பண்ண போகிறோம். சரியா? வாட்டரை மெயின் காம்பவுண்டாக வச்சு பண்ண போகிறோம். இந்த இடத்துல வாட்டரை பற்றி அவங்க பேசவே இல்லை. சரியா? இந்த இடத்துல வாட்டரை பற்றி பேசவே இல்லை. இந்த இடத்துல எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆசிடை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து வாட்டர் மெயின் காம்பவுண்டாக இருந்தால் சரியா ஒரே மிக்சர் தான், அதில் வாட்டர் மெயின் காம்பவுண்டாக இருந்தால் நமக்கு சேம் இந்த ஆன்சர் வருதான்றதை நம்ம செக் பண்ண போகிறோம். எப்படின்னா சொல்யூஷன் ஏ அண்ட் சொல்யூஷன் பி. சரியா? ஓகே, சொல்யூஷன் ஏல 10% ஆசிட் இருக்குன்னா மீதி 90% நமக்கு என்ன இருக்க போகுது? வாட்டர் இருக்க போகுது. சரியா? அதை நம்ம இங்கே பண்ணணும். அடுத்து சொல்யூஷன் பியில் 30% ஆசிட்னா மீதி 70% நமக்கு வாட்டர் இருக்க போகுது. சரியா? ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணுற அந்த புது மிக்சரில் 25% சரியா 25% அமிலம் இருக்குன்னா மீதி 75% நமக்கு என்ன இருக்க போகுது? வாட்டராக இருக்க போகுது. சரியா? அப்போ இதுவும் நமக்கு வாட்டர், இந்த 70%ங்கிறது வாட்டர், இந்த 75%ங்கிறது நமக்கு வாட்டர். சரியா? ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்தால் நமக்கு 5. ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் எடுத்தால் நமக்கு 15. ஏகை நமக்கு 1:3. சரியா? ஸோ ஏகை சேம் நமக்கு இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் வரும். கிளியரா? அப்போ இதில் நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல மெயின் காம்பனண்டா சரியா இங்கே மெயின் காம்பனண்டா நீங்கள் என்ன எடுக்கிறீங்களோ சரியா இங்கே நீங்கள் வாட்டர் எடுத்தீங்கன்னா இந்த இடத்துலையும் வாட்டர் இருக்கணும், இந்த இடத்துலையும் வாட்டர் இருக்கணும். சரியா? இந்த இடத்துல நம்ம ஆசிட் எடுக்கிறோம் அப்படின்னா மேலேயும் நம்ம ஆசிட்டை கன்சிடர் பண்ணிக்கணும், இங்கேயும் நம்ம ஆசிட்டை தான் கன்சிடர் பண்ணிக்கணும். சரியா? நடுவில் இந்த இடத்துல நீங்கள் வாட்டரை கன்சிடர் பண்ணிட்டு இங்கே ஆசிடு இங்கே ஆசிட்னு பண்ணக்கூடாது. ஸோ மூணுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். கிளியர்? ஸோ அப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன தெரிஞ்சிருக்கு?
அவங்க கொடுத்துருக்க கொஸ்டினில் ஆசிடை மட்டும் வச்சு பண்ணியிருக்காங்க. சரி, ஆசிடை மட்டும் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு 1:3ங்கிற ஆன்சர் கிடைக்குது. அப்படியே ஆசிடுக்கு பேரலாக அந்த சொல்யூஷனில் இருக்கிற இன்னொரு குவான்டிட்டியை, சரி, இன்னொரு வெரைட்டி ஆஃப் சொல்யூஷன் எடுத்து நம்ம செய்யும் போதும் அதே ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும். கிளியரா? ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் சிஜிஎலோட மெயின்ஸில் கேட்ட கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் நமக்கு RPF கான்ஸ்டபிள் 2024 கேட்ட கொஸ்டின். ஓகே, ஏ கெமிஸ்ட் ஹேஸ் 2 சொல்யூஷன் ஆஃப் ஆல்கஹால். சரி, 2 சொல்யூஷன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் அண்ட் வாட்டர். ஓகே, ஸோ 2 சொல்யூஷன் இருக்கு. ஸோ ரெண்டுலேயுமே நமக்கு ஆல்கஹால் வாட்டர் அண்ட் ஆல்கஹால் வாட்டர் இருக்கு. சொல்யூஷன் ஏ கண்டைன்ஸ் 70% ஆல்கஹால். ஓகே, ஸோ சொல்யூஷன் ஏ, சொல்யூஷன் பி. சரி, இதில் நமக்கு 70% ஆல்கஹால். அடுத்து சொல்யூஷன் பி கண்டைன்ஸ் 30% ஆல்கஹால். சொல்யூஷன் பி கண்டைன்ஸ் 30% ஆல்கஹால். இன் வாட் ரேஷியோ should he mix them to get a solution containing 50% ஆல்கஹால்? சரியா? ஸோ அப்போ இங்கேயும் நம்ம ஆல்கஹால் தான் எடுத்திருக்கோம், இந்த இடத்துல நம்ம ஆல்கஹால் தான் எடுத்திருக்கோம். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது, சரியா, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு 50% ஆல்கஹால் கிடைக்குது. சரி, 50% ஆல்கஹால் கிடைக்குது. ஓகே, ஸோ நம்ம டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா இங்கே 20. ஸோ இதோட டிஃபரன்ஸ் நமக்கு எகைன் 20. ஸோ ரேஷியோ நமக்கு 1:1. சரி, ஆப்ஷன் பி. சரி, எகைன் சேம் அப்படியே பேரலாக என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே நம்ம ஆல்கஹால் வச்சு செஞ்சோமா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வாட்டரை, சரியா, வாட்டரை மெயின் காம்பனண்ட்டாக வச்சு பண்ண போகிறோம். சொல்யூஷன் ஏ, சொல்யூஷன் பி. சரி, ஓகே. சொல்யூஷன் கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க, சொல்யூஷன் ஏ கண்டைன்ஸ் 70% ஆல்கஹால். சொல்யூஷன் ஏல 70% ஆல்கஹால் இருந்துச்சுன்னா மீதி 30% என்னவா இருக்க போகுது, வாட்டராக இருக்க போகுது. அடுத்து சொல்யூஷன் பியில் 30% ஆல்கஹால் இருந்துச்சுன்னா 70% வாட்டராக இருக்க போகுது. சரியா? ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறாங்க. அப்படி மிக்ஸ் பண்ணும்போது புது மிக்சர் கிடைக்குது. அந்த புது மிக்சரில் 50% ஆல்கஹால் கிடச்சிச்சின்னா மீதி 50%, சரியா, மீதி 50% என்ன இருக்க போகுது, வாட்டராக இருக்க போகுது. சரி, அப்போ இங்கே நமக்கு 50%. இந்த 50% நமக்கு வாட்டர், ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இங்கே உள்ள 50% நமக்கு ஆல்கஹால். சரியா? ஓகே. ஸோ இதோட டிஃபரன்ஸ் நமக்கு 20%. ஸோ இங்கே டிஃபரன்ஸ் நமக்கு 20, சேம் அதே 1:1 ரேஷியோ. சரியா? ஸோ சேம் நமக்கு இங்கேயும் 1:1 ரேஷியோ. சரியா? ஸோ அப்போ லைக் இந்த ரயில்வேல, சரியா, ரயில்வே 2024, சரி, 2024, ரயில்வே 2025 அண்ட் ரயில்வே 2026. சரியா? ஸோ இந்த இடத்துல கேட்ட கொஸ்டின்ஸில் ஒரு 2 வெரைட்டி ஆஃப் அலிகேஷன் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதில் பேசிக் லெவல், சரி, இதை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் ஒன்று இருக்கும். ஸோ அட்வான்ஸ் லெவலுங்கிறது ரொம்ப அட்வான்ஸ் கிடையாது. சேம் இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஸ்டெப் பண்ணுற மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கும். சரியா? ஸோ இந்த லெவலுக்கு தான் நமக்கு RRB நமக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ ரொம்ப டஃப்பான கொஸ்டின்ஸ் எதுவுமே வரல. பட் அலிகேஷனில் ரொம்ப டஃப்பான கொஸ்டின்ஸ் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக SSCயில் மட்டும் தான் வரும். ரயில்வேல இது வரைக்கும் வந்து ரொம்ப ஹார்ட் லெவல் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு இந்த பர்டிகுலர் சாப்டர் வந்து நமக்கு வந்தது கிடையாது. நெக்ஸ்ட். ஓகே, எகைன் அடுத்து நமக்கு SSC CGL மெயின்ஸ் 2018. சரியா? ஸோ அதிகமான CGL கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு ரீசன் வந்து அதோட ஸ்டாண்டர்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். விச் மீன்ஸ் அலிகேஷன் வெறும் ஈஸியான கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்கக்கூடாது. ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் வந்து CGL தான் கேட்டிருக்காங்க. அது CGLோட மெயின்ஸ் லெவலில் ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் வருது. ஸோ அதனால தான் நம்ம மெயின்ஸ் லெவல் கொஸ்டின்ஸை நம்ம அதிகமாக பார்க்குறோம். ஓகே, இஃப் அ டைரி மிக்சஸ் கவுஸ் மில்க் விச் கண்டைன்ஸ் 10% ஃபேட். ஒரு பால் பண்ணையில் 10% கொழுப்புள்ள பசுவின் பால் 20% கொழுப்புள்ள எருமை பாலுடன் கலக்கப்படுகிறது. சரியா? அப்படி 2 பாலையும் மிக்ஸ் பண்ணி உருவான கலவையில், சரியா, கலவையில் கொழுப்பின் அளவு 120/7%. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா பர்சன்டேஜுமே ஹோல் நம்பர், முழு எண்களாக இருந்தது. இப்போ தான் முதல் முறையாக ஒரு ஃப்ராக்ஷனில் வருது. சரி, இப்போ தான் முதல் முறையாக ஒரு ஃப்ராக்ஷனில் வருது. அப்படி கலவையில் கொழுப்பின் அளவு 120/7% என்றால் பசுவின் பால் மற்றும் எருமை பால் எந்த விகிதத்தில் கலக்கப்பட்டது? ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு கவுஸ் மில்க், சரியா, அடுத்து பஃபலோ, ஓகே. ஸோ இதில் ஃபேட், இதில் நமக்கு 10% ஃபேட் இருக்குது. பஃபலோ மில்க் நமக்கு 20% ஃபேட் இருக்குது. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது, சரியா, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு 120/7%. சரியா? 120/7%. இப்போ ஃப்ராக்ஷனாக இருந்தால் என்ன பண்ணுறது? சரியா? ஃப்ராக்ஷனாக இருந்தால் என்ன பண்ணுறது? ஸோ எல்லாருக்குமே என்ன தெரியும், லைக் கேன்சல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 120/7 இருக்குது அப்படின்னா அதை கேன்சல் பண்ணோன்னா 1/7, மீதி 5, 7 49, மீதி 1, 1/7, இந்த மாதிரி புள்ளியாக டெசிமலாக போயிட்டே இருக்கும். சரியா? இப்போ 17 புள்ளி சம்திங், சரி, இந்த இடத்துல நான் 17 புள்ளி சம்திங்னு போடுறேன்னா எனக்கு எகைன் இது 10க்கும் 20க்கும் நடுவில் தான் இருக்குது. அந்த கண்டிஷனை எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது, ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா 10, 20 முழு எண்களாக இருக்குது. ஆனால் 17 புள்ளி சம்திங்கிறது எனக்கு என்ன மாறுது, டெசிமலாக மாறிடுது. அப்போ எனக்கு
மைனஸ் அதாவது டிஃபரன்ஸ் பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கும். சரி, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுல ஃப்ராக்ஷனில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஹோல் நம்பராக மாற்ற போகிறோம். சரி, எப்படி அப்படின்னா இந்த இடத்துல 7 இருக்குது. சரியா, இந்த 7 நான் ரிமூவ் பண்ணிடுறேன். சரியா, எனக்கு பிரச்சனை என்னது, இது b/q இந்த ஃப்ராக்ஷனாக இருக்கிறது தானே எனக்கு பிரச்சனை. ஃப்ராக்ஷனாக இருக்கிற பிரச்சனை எனக்கு என்னது, டிவைடரில் 7 இருக்குது, அந்த 7 நான் ரிமூவ் பண்ணிடுறேன். சரியா, ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பு நான் ரிமூவ் பண்ண இந்த 7 இந்த இடத்துல 2 இடத்துல நான் மல்டிப்ளை பண்ணிடுறேன். அவ்வளோதான். சரியா, அப்போ எனக்கு இந்த இடம் எனக்கு 120 மட்டும் இருக்கும். சரியா, 120 மட்டும் இருக்கும். இங்கே நான் 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இது 70 மாறிடுச்சு. எகைன் இங்கே நான் 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 7×14 எனக்கு 140 மாறிடுச்சு. எகைன் இப்போ பாருங்கள் 70க்கும் 140 நடுவில் 120 இருக்குது. சரி, இந்த 70க்கும் 140க்கும் நடுவில் தான் இந்த 120 இருக்குது. அப்போ எனக்கு ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சரியா, ஓகே. ஸோ இப்போ நமக்கு 70 120 140 இதுக்கு நம்ம மிக்சர் அண்ட் அலிகேஷன் ரூலை நம்ம அப்ளை பண்ணோம்னா 140 120 நமக்கு 20, 70 120 நமக்கு 50. ஸோ 2:5. சரி, ஆப்ஷன் ஏ. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிஜிஎல் மெயின்ஸில் கேட்ட கொஸ்டின். சரி, ஸோ இன்டைரக்டாக இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்சிஎம் எடுக்கிறோம். சிம்பிள் எல்சிஎம் ஆஃப் 1,1,7. சரி, என்ன அப்படின்னா இங்கே 10 டிவைடட் பை நமக்கு 1 இருக்குது, இங்கே 20 டிவைடட் பை 1 இருக்குது. ஸோ இங்கே டிவைடட் பை 7 இருக்குது. அப்போ இந்த 1 1 7 இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் நமக்கு ஆன்சர் என்னது 7. இந்த 7 எல்லா இடத்துலையும் மல்டிப்ளை பண்ணுறோம். சரியா, ஸோ இதுதான் வந்து பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த லாஜிக். பட் இப்போ இந்த கொஷனுக்கு இந்த மாதிரி கொஷின் என்ன மாதிரி, இங்கே முழு நம்பர் இங்கே முழு நம்பர் இங்கே மட்டும். சரியா, இங்கே மட்டும் உங்களுக்கு ஃப்ராக்ஷனில் வந்துச்சுன்னா டினாமினேட்டரை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணுற டினாமினேட்டர் 2 பக்கம் மல்டிப்ளை பண்ணிடுங்க. சரியா, இது பேசிக் லெவல். இதோட அட்வான்ஸ் லெவல் இன்னும் இருக்குது. ஸோ அதில் என்னென்ன பண்ணுறாங்கன்ற பார்க்குறோம். ஸோ அதில் வந்து நம்ம இந்த எல்சிஎம் ரூலை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். சரியா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து இன் an alloy 80% is, சரி 80% is காப்பர் அண்ட் ரிமைனிங் இஸ் டின். ஓகே, ஸோ ஒரு அலாயில் 80% நமக்கு தாமிரமும் மீதமுள்ளவை ஈயம். சரியா, ஓகே. அடுத்து இன் another alloy காப்பர் இஸ் 85%. இன் another alloy காப்பர் இஸ் 85% அண்ட் டின் இஸ் 12%. ரொம்ப இம்பார்ட்டன்ட். 85% ரிமைனிங் வந்து டின்னு சொல்லலை. டின் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 12% தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, இன் வாட் ரேஷியோ ஷுட் த 2 alloys பி மிக்ஸ்ட் ஸோ தட் த நியூ மிக்சர் மஸ்ட் ஹாவ் 15% டின். சரியா, ஓகே. ஸோ 2 அலாய் இருக்குது. சரியா, அலாய் 1 இது அலாய் 2. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அலாயில் 80% காப்பர். சரியா, ஃபஸ்ட்டு அலாயில் நமக்கு காப்பர் 80%, ரிமைனிங் வந்து டின்னு சொல்லிட்டாங்க. அப்போ காப்பர் கூட டின் இருக்குது. ஸோ ரிமைனிங்னா நமக்கு 20%. ஓகே, அடுத்த அலாய் 2 வரும்போது காப்பர் நமக்கு 85%, காப்பர் நமக்கு 85%. இப்போ டின் ரிமைனிங் டின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம வந்து 15% போட்டலாம், ஆட் பண்ணால் 100%. பட் என்ன சொல்லியிருக்காங்க, டின் வந்து 12% தான். சரியா, டின் வந்து 12%. அப்போ 2 ஆட் பண்ணால் 97% தான் நமக்கு வருது. அப்போ இது போக அதர் மெட்டீரியல் ஏதோ ஒன்று இருக்குது, அது என்னன்றது தெரியல. பட் அதர்னு வச்சுக்கலாம். பட் அதர் வந்து ஒரு 3% இருக்குது. சரியா, இது போக அதர் ஒரு மெட்டீரியல் இருக்குது, அது நமக்கு 3% இருக்குது. அடுத்து இன் வாட் ரேஷியோ ஷுட் த 2 alloys மிக்ஸ்ட். சரியா, ஸோ 2 அலாயும் மிக்ஸ் பண்ண போகிறாங்க. அப்படி மிக்ஸ் பண்ணும்போது சரியா, அப்படி மிக்ஸ் பண்ணும்போது கிடைக்கிற புது மிக்சரில் 15%. சரி, நியூ மிக்சர் மஸ்ட் ஹாவ் 15% டின். சரி, 15% டின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நியூ மிக்சர் கிடைக்குது. அந்த நியூவில் 15% டின். சரியா, ஓகே. இப்போ நான் முன்னாடியே சொன்ன ரூல் மாதிரி இந்த இடத்துல டின் மெயின் காம்பனன்ட் டின்னாக இருந்தால் இங்கேயும் நம்ம வந்து டின்னை தான் செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி இங்கேயும் நம்ம டின்னை தான் செலக்ட் பண்ணணும். ஏன், பிகாஸ் இந்த இடத்துல நமக்கு டின் இருக்குது. சரி, அப்போ நம்ம இதை தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ ரூல் அப்ளை பண்ணி பாருங்கள். 20க்கும் 12க்கும் நடுவில் 15 இருக்குது. சரியா, கரெக்டாக அந்த அலிகேஷன் ரூலுக்கு இது நமக்கு ஆப்ட் ஆகுது. சரியா, 20க்கும் 12க்கும் நடுவில் இந்த 15% இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அலிகேஷன் ரூல் அப்ளை பண்ணோம்னா 12 15 டிஃபரன்ஸ் நமக்கு 3, 20 15 டிஃபரன்ஸ் நமக்கு 5. ஸோ 3:5. சரி, 3:5 ஆப்ஷன் ஏ. சரியா, ஓகே. ஸோ இன்னொன்று கொஸ்டின் கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா, ஆல்சோ ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் காப்பர் இன் த நியூ மிக்சர். சரியா, நியூ மிக்சரில் எவ்வளவு பர்சன்டேஜ் காப்பர் இருக்குன்றதையும் கேட்குறாங்க. ஓகே, இப்போ ஸோ காப்பர் இருக்குன்றதை கேட்குறதுக்கு எகைன் நம்ம தனியாக இன்னொரு இதே மாதிரியான ஒரு ரூலை வந்து அப்ளை பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா சேம் நமக்கு காப்பர் அலாய் ஏல. சரி, அலாய் ஃபஸ்ட்டு அலாயில் நமக்கு காப்பர் எவ்வளோ இருக்குது, 80% இருக்குது. சரி, அலாய் 2 இதில் காப்பர் எவ்வளோ இருக்குது, நமக்கு 85% இருக்குது. சரி, காப்பர்
ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரெண்டாவது கொஸ்டின் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 80%, 85%. ஸோ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது இந்த இடத்துல எவ்வளோ பர்சன்டேஜ் காப்பர் இருக்குன்றதை கேட்குறாங்க. இந்த இடத்துல நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம்? ஆல்ரெடி நம்ம எவ்வளோ ரேஷியோவில் இருக்குது? 3:5 ரேஷியோவில் இருக்குது. சரி, விச் மீன்ஸ் எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். சரியா? இப்போ எக்ஸ் என்னன்றதை கேட்குறாங்க. இப்போ ஒரே கொஸ்டினில் 2 ஃபார்முலாவே நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேம் ஒரே கொஸ்டினில் 2 ஃபார்முலாவையுமே 2 வெரைட்டி ஆஃப் அலிகேஷனையும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இந்த கொஸ்டினில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் மெயின்ஸில் தான் அதிகமாக வரும், ப்ரிலிம்ஸில் வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அண்ட் டைம் டேக்கனான கொஸ்டின். சரி, இப்போ நமக்கு எக்ஸ் வேணும். ஸோ எக்ஸ் வேணும்னா நமக்கு இருக்கிற ரூல் என்னது? எக்ஸ் ஈக்குவல் டு 3/24 240 ப்ளஸ் 5/25க்கு 5 மீது 2 8 42 42 425 டிவைடட் பை 3 + 5 நமக்கு 8. ஓகே, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5 6 டிவைடட் பை 8. சரி, ஸோ கேன்சல் பண்ணோன்னா நமக்கு 8 8 64 1 8 8 மீதி 7/8%. அவ்வளோதான். ஸோ இதான் நமக்கு ஆன்சர். சரி, ஆப்ஷனில் இல்லை, பட் ஆன்சர் 81 7/8%. சரி, அப்போ புது மிக்சரில், சரியா? ஸோ புது மிக்சரில் நமக்கு டின் 15% இருக்குது. காப்பர், சரியா? காப்பர் நமக்கு 83. சரியா? சரி, 81 7/8% இருக்குது. சரியா? இது போக நமக்கு மீதி அதர் மெட்டீரியல். சரியா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம 100லேருந்து மைனஸ் பண்ணலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம 100லேருந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸோ மொத்தமாக ஆட் பண்ணால் நமக்கு 96. சரியா? 96 7/8% இருக்குது. ஸோ இதில் நமக்கு 100 கூட நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1/8%. சரியா? ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு ஃபைனலாக 100% கிடைக்கும். சரியா? இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோன்னா, சரியா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு ஃபைனலாக 100% கிடைக்கும். சரி, கொஸ்டினில் நமக்கு 2 கேட்டிருக்காங்க. ஒன்று இந்த ரேஷியோ, செகண்டு காப்பர் எவ்வளோ இருக்குது. சரியா? அப்போ ரேஷியோ கண்டுபிடிச்சிடுறோம். அது ஃபஸ்ட்டு வெரைட்டி ஆஃப் அலிகேஷன். அந்த ரேஷியோ வச்சு திரும்பி இந்த காப்பர் எடுத்து, சரியா, காப்பர் அலாய் ஏல 80% இருக்குது. அடுத்த அலாய் பி, செகண்ட் அலாயில் நமக்கு 85% இருக்குது. அப்போ ரேஷியோ நமக்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு 3:5. அப்போ நடுவில் புது அலாயில் எவ்வளோ காப்பர் இருக்குன்றத செகண்ட் மெத்தடில் வச்சு கண்டுபிடிக்கும். சரி, ஸோ அப்படி கண்டுபிடிச்சது போக நமக்கு நியூவில் டின் 15%, காப்பர் 81 7/8%. இது ரெண்டே ஆட் பண்ணி 100% மொத்தத்துலேருந்து மைனஸ் பண்ணோன்னா நமக்கு அதர் மெட்டீரியல் நமக்கு 1/8%. சரி, ஸோ 3 ஆட் பண்ணோன்னா நமக்கு 100% கிடச்சிடும். கிளியரா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட், ரொம்ப முக்கியமான கான்செப்ட். லைக் அலிகேஷனில் இதை விட டஃபாக கேட்க முடியாது. ஸோ அலிகேஷனில் இதை விட டஃபாக கேட்க முடியாது. ஸோ ஒரே கொஸ்டினில் 2 மாடலுமே வந்து யூஸ் பண்ணுற மாதிரியான கொஸ்டின். நெக்ஸ்ட், ஓகே, 300 grams ஆஃப் sugar solution has 40% of sugar. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிகாஸ் இந்த மாடல் ஆஃப் கொஸ்டின் தான் நமக்கு RRBயில் இப்போ ரீசன்ட் ட்ரெண்டிங்கில் இருக்குது. சரியா? RRB ரீசன்ட் ட்ரெண்டிங்கில் இந்த மாடல் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது. 300 grams ஆஃப் sugar solution has 40% of sugar in it. ஓகே, ஸோ அதாவது 300 கிராம். சரி, ஸோ 300 கிராம் சுகர் சொல்யூஷன் இருக்குது. அந்த சுகர் சொல்யூஷன்னா நமக்கு என்ன இருக்கும்? சுகர் இருக்கும் ப்ளஸ் வாட்டர் இருக்கும். சரி, அந்த சுகர் சொல்யூஷனில் நமக்கு 40% சுகர் இருக்குது. சுகர் 40% இருந்துச்சுன்னா மீதி உள்ளது நமக்கு வாட்டர், அது நமக்கு 60%. சரியா? அடுத்து, ஹவு மச் சுகர் ஷுட் பி ஆடட். சரியா? எவ்வளவு, சரியா, இன்னும் எவ்வளவு சர்க்கரையை சேர்க்க வேண்டும் சொல்லி கேட்குறாங்க. எதுக்காக அப்படின்னா டு மேக் இட் 50% இந்த சொல்யூஷன். சரி, அதாவது ஆல்ரெடி ஒரு சுகர் சொல்யூஷன் இருக்குது. சுகர் சொல்யூஷன்றது நமக்கு சர்க்கரையும் நீரும் சேர்ந்த கலவை இருக்குது. அதில் 40% நமக்கு சர்க்கரை இருக்குது, மீதி 60% வாட்டர், சரி, நீர் இருக்குது. இப்போ அந்த 40% இருக்கிற சர்க்கரையை நான் 50% மாற்றணும்னா, சரி, 50% மாற்றணும்னா எவ்வளோ சுகரை ஆட் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஓகே, அப்போ ஆல்ரெடி 300 கிராம் சுகர் சொல்யூஷனில் எஸ் 40%, டபிள்யூ 60% இருக்குது. இது கூட சுகர் அண்ட் வாட்டர் இன்னொரு சொல்யூஷன் நம்ம ஆட் பண்ணும்போது இந்த இடத்துல இன்னொரு சொல்யூஷன் ஆட் பண்ணணும்னு நம்ம சொல்லலை, வெறும் சுகரை மட்டும் தான் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? 100%. சரியா? 100% சுகர் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். அங்கே வாட்டர் கிடையவே கிடையாது. அப்போ வாட்டர் 0%. சரியா? அப்படி ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது, சரியா, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது கிடைக்கிற அந்த நியூ மிக்சரில் நமக்கு சுகர் எவ்வளோ இருக்கும் போது 50%. சரி, 50% சுகர். சரியா? ஓகே, அப்போ இந்த இடத்துல நமக்கு சுகர் மட்டும் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு சுகர் மட்டும் தான் இருக்குது. அப்படின்றப்ப இங்கேயும் நம்ம சுகர் தான் மெயின் கண்டென்ட்டாக எடுத்துக்க போகிறோம். இங்கேயும் நம்ம சுகர் தான் வந்து மெயின் கண்டென்ட்டாக எடுத்துக்க போகிறோம். சரி, 40 100 ரெண்டுக்கும் நடுவில் அந்த 50 இருக்குது. சரியா? கேன்சல் பண்ணோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா 100 50, இந்த இடத்துல 50. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் நமக்கு 10 5:1. சரியா? ஓகே, இப்போ கொஸ்டினை கேட்குறாங்கன்னா ஃபைனலாக நமக்கு எவ்வளவு, சரியா, அதோட இன்னும் எவ்வளவு சர்க்கரையை நம்ம ஆட் பண்ணணும்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல நமக்கு ரேஷியோவில் கிடச்சிருக்கு. விச் மீன்ஸ் சுகர் சொல்யூஷனில் நமக்கு 5 யூனிட் எடுத்தால் சுகர் நமக்கு 1 யூனிட் எடுக்கணும். சரி, இந்த 1 யூனிட்டை தான் எவ்வளோன்னு கேட்குறாங்க.
இது எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? இந்த 5 யூனிட்டோட அளவு என்னது? நமக்கு 300 கிராம். சரி, இதை தான் நான் வந்து பேசிக் கிளாஸில் சொல்லியிருந்தேன். கீழே கிடைக்கிற ரேஷியோ, சரியா, கீழே நமக்கு ஃபைனலாக கிடைக்கிற இந்த ரேஷியோ எதை மென்ஷன் பண்ணுது? குவான்டிட்டி. சரியா, குவான்டிட்டி அதாவது அளவு. சரியா, இதை மென்ஷன் பண்ணுது. இந்த இடத்துல அளவுன்றது எது? இந்த 300 கிராம். சரியா, இந்த லிங்க் வந்து அலிகேஷன் மெத்தடில் நம்ம எடுக்க தெரியணும். ஸோ இதுதான் வந்து கஷ்டம். சரியா, இந்த இடத்துல நமக்கு 5:1 ஈஸியாக கொண்டு வந்துடும், அதில் பிரச்சனை இருக்காது. இப்போ இந்த 5 எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? இந்த நமக்கு இந்த 1 தான் கேட்குறாங்க. சரியா, அவங்க கேட்குற அந்த வேல்யூ, அது எந்த ஆன்சர் கேட்குறாங்க அது நமக்கு இந்த 1 தான்றது நமக்கு தெரியணும். இந்த 1 நமக்கு கிடைக்கணும்னா இந்த 5 தான் 300ன்றது நமக்கு தெரியணும். சரி, ஓகே. அப்போ இந்த 5 தான் 300 கிராம்னா இன்ட்டு 60. சரி, 5 60ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 300 வரப்போகுது. அப்போ ரேஷியோவில் ஒரு சைடுனா 60ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்? 60ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ எனக்கு 60 கிராம். சரி, ஆப்ஷன் ஏ கரெக்டாக. அப்போ 300 கிராம் இருக்கிற அந்த சுகர் சொல்யூஷனில் 40% சுகர் இருக்கும்போது, 40% சுகர் இருக்கும்போது இன்னொரு 60 கிராம், சரியா, இன்னொரு 60 கிராம் சுகரை, அந்த இடத்துல வாட்டர் கிடையாது, இன்னொரு 60 கிராம் சுகரை நான் அந்த சுகர் சொல்யூஷனுக்குள்ளே நான் போடும்போது 40% இருக்கிற அந்த சுகர் இப்போ 50% மாறிடுச்சுன்னு அர்த்தம். கிளியரா? ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், ஓகே, 40 liters of a mixture. 40 liters of a mixture of milk and water contains 10% of water. ஓகே, ஸோ 40 லிட்டர் ஆஃப் மிக்சர் இருக்குது, அதில் மில்க் அண்ட் வாட்டர் இருக்குது, அதில் 10% நமக்கு வாட்டர் இருக்குது. இப்போ பேலன்ஸ் இருக்குது எல்லாமே நமக்கு மில்க். அடுத்து த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் டு பி ஆடட். சரியா, த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் டு பி ஆடட். ஸோ இது எதை ஆட் பண்ணுறோங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் டு பி ஆடட் டு மேக் த வாட்டர் கண்டென்ட் 20% இந்த நியூ மிக்சர். ஓகே, ஃபஸ்ட்டு 40 லிட்டர் மிக்சர் இருக்குது. சரி, அந்த 40 லிட்டர் மிக்சரில் மில்க்கும் வாட்டரும் இருக்குது. சரியா, அதில் வாட்டர் வந்து 10% சொல்கிறாங்க. வாட்டர் 10%னா மில்க் எவ்வளோ இருக்க போகுது? 90% இருக்க போகுது. சரியா, இது கூட அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணுறாங்க. சரியா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணுறாங்க. ஸோ வாட்டர்ன்றப்ப நமக்கு இங்கே 100%, பிகாஸ் வாட்டரை மட்டும் ஆட் பண்ணுறாங்க, அந்த இடத்துல மில்க் ஆட் பண்ணவே இல்லை. அப்போ மில்க் நமக்கு 0%. சரியா, வாட்டரை மட்டும்தான் ஆட் பண்ணுறாங்க. அப்படி ஆட் பண்ணும்போது கிடைக்கிற நியூ மிக்சரில் 20%. சரியா, வாட்டர் கண்டென்ட் 20% இந்த நியூ மிக்சர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நியூ மிக்சரில், சரியா, நியூவில் நமக்கு 20% வாட்டர் மட்டும் இருக்குது. சரி, 20% வாட்டர் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நமக்கு மெயின் கண்டென்ட் எது? இங்கே மெயின் கண்டென்ட் வாட்டர். இங்கே வாட்டர்னா இங்கேயும் நம்ம வாட்டரை செலக்ட் பண்ண போகிறோம், இந்த இடத்துல நம்ம வாட்டர் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ 10 100 ரெண்டுக்கும் நடுவில் அந்த 20 இருக்குது. ஸோ அலிகேஷன் ரூலுக்கு வந்து அப்ளை ஆகுது. ஸோ டிஃப்ரென்ஸ் நமக்கு 80, இங்கே டிஃப்ரென்ஸ் நமக்கு 10, 8:1. சரியா, 8:1 சேம். அதே மாதிரி இப்போ இந்த 8 எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? சரியா, இந்த 8ன்றது நமக்கு, சரியா, இந்த 8ன்றது நமக்கு இந்த குவான்டிட்டி 40 லிட்டர் மென்ஷன் பண்ணுது. அப்போ 8 தான் நமக்கு என்னது? 40 லிட்டர். சரி, 8 என்ன பண்ணால் 40 வரப்போகுது? இன்ட்டு 5. அப்போ இந்த ஒன்றையும் நான் வந்து இன்ட்டு 5ஆல் நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 5 லிட்டர். சரி, அப்போ 100% வாட்டர் ஆட் பண்ணுறோம்ல, இந்த 100% வாட்டரோட குவான்டிட்டி எவ்வளவு? நமக்கு 5 லிட்டர்ஸ். அவ்வளோதான், இதான் வந்து ஃபைனல் ஆன்சர். சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல இன்னொரு எகைன் நம்ம வேறு ஒரு மெத்தடில் செய்ய போகிறோம். என்னது? இந்த இடத்துல நம்ம வாட்டரை மெயின் கண்டென்ட்டாக எடுத்துருக்கோம். சரி, வாட்டரை மெயின் கண்டென்ட்டாக எடுத்துருக்கோம். இதே இது மில்க்கை நம்ம மெயின் கண்டென்ட்டாக எடுத்தால் வருமா? பிகாஸ் இந்த இடத்துல மில்க்கை நம்ம ஆட் பண்ண வேலை 0% இருக்குது. ஒருவேளை மில்க்கை மெயின் கண்டென்ட்டாக எடுத்தால் இதே 8:1 வருதான்றதை செக் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து மில்க்கை வந்து மெயின் கண்டென்ட்டாக எடுத்துக்கிறோம். சரியா, ஓகே. ஸோ இந்த இடத்துல மில்க் வந்து 90%. சரியா, இங்கே வாட்டர் மட்டும் தான் ஆட் பண்ணுறோம். சரியா, வாட்டர் மட்டும் தான் ஆட் பண்ணுறோம், மில்க் ஆட் பண்ணவே இல்லை. அப்போ நமக்கு இங்கே 0%. சரியா, ஸோ ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அந்த கிடைக்கிற நியூ மிக்சரில் 20% வாட்டர் இருக்குன்னா மீதி இருக்கிற 80% நமக்கு என்ன இருக்க போகுது? மில்காக இருக்க போகுது. சரியா, இப்போ 90க்கும் 0க்கும் நடுவில் தான் இந்த 80 இருக்குது. அப்போ ரூல் வந்து நமக்கு அப்ளை ஆகுது. டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா இங்கே நமக்கு 80, இங்கே 10, சேம் 8:1 நமக்கு இங்கேயும் கிடச்சிருக்கு. சரியா, ஸோ அப்போ அலிகேஷனில் 2 யூனிட், சரியா, ஒரு மிக்சருக்குள்ளே 2 வெரைட்டி இருக்குது. மிக்சர் மில்க் அண்ட் வாட்டர் இருக்குது, இல்லை ஆசிட் அண்ட் வாட்டர் இருக்குது, இல்லை எந்த விதமான 2 காப்பர் அண்ட் டின் இருக்குது. ஸோ எப்படி வேணால் இருக்கலாம். நீங்கள் காப்பர் மட்டும் எடுத்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதே ஆன்சர் தான் அது போக பேலன்ஸ் இருக்கிற அந்த வெரைட்டியை வச்சு நீங்கள் செய்யும்போது நமக்கு கிடைக்கும். சரியா, இந்த கொஸ்டினில் நம்ம மில்கை மட்டும் எடுத்து செய்யும்போது, ஃபஸ்ட்டு வாட்டரை மட்டும் எடுத்து செய்யும்போது 8:1 கிடச்சிச்சு. இப்போ அந்த வாட்டரை விட்டுட்டு மீதி இருக்கிற மில்கை வச்சு நம்ம செய்யும் போதும் நமக்கு அதே 8:1 கிடைக்கும். சரியா, ஸோ ரெண்டுமே ஒன்றா இருந்தால் தான் ஆன்சர் நமக்கு கரெக்ட்னு அர்த்தம். கிளியரா? ஓகே, ஸோ இந்த இடத்துல நமக்கு ஆன்சர் நமக்கு 5 லிட்டர்ஸ். ஆப்ஷன் டி. கிளியரா? நெக்ஸ்ட். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் நமக்கு ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் 2025 கேட்ட கொஸ்டின். சேம் இப்போ நம்ம பார்த்தா அதே மாடல் தான்.
சரி. ஸோ விச் மீன்ஸ் அந்த குவான்டிட்டி வச்சு சரி குவான்டிட்டி வச்சு கேட்குற அதே மாடல் தான். ஓகே. ஸோ இப்போ ஃபார் அ கெமிஸ்ட்ரி எக்ஸ்பெரிமெண்ட் வீணா ஹேஸ் 60 ml ஆஃப் 25% சொல்யூஷன் ஆஃப் ஃபெரஸ் சல்ஃபேட். சரியா, இந்த 60 ml சரி இந்த மெத்தட் தான் வந்து லைக் இந்த ஆர்ஆர்பியில் கேட்ட அலிகேஷன் கொஷின்ஸில் டஃபஸ்ட் லெவல். சரியா, ஸோ அலிகேஷனில் ரொம்ப குறைவான அளவுக்கு தான் வந்து இந்த 2 வருஷத்தில் வந்து ரயில்வே கேள்வி கேட்டிருக்காங்க. பட் அப்படி கேட்ட அந்த அலிகேஷன் கொஷின்ஸில் டஃப்பான லெவலில் கேட்டால் இந்த மாதிரி குவான்டிட்டி அதாவது 60 ml 100 mlன்னு வச்சு இப்போ நம்ம பார்த்த மாடலில் கேட்குறது தான் வந்து டஃப்பான லெவல். ஓகே. அடுத்து 60 ml ஆஃப் 25% சொல்யூஷன் ஆஃப் ஃபெரஸ் சல்ஃபேட். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு 60 ml சொல்யூஷன் இருக்குது. அதில் ஃபெரஸ் சல்ஃபேட் சரியா, ஃபெரஸ் சல்ஃபேட் நமக்கு 25%. சரி 25% ரேஷியோ அதர். ஸோ அதர்ன்றது என்னென்னு தெரில. ஸோ அப்போ அதர் நமக்கு 75% இருக்க போகுது. ஓகே. அடுத்து ஹவு மெனி ml ஆஃப் 60% சொல்யூஷன் ஷுட் பி ஆட். சரியா, ஸோ இன்னொரு சொல்யூஷன் வந்து ஆட் பண்ணுறாங்க. அதில் ஃபெரஸ் சல்ஃபேட் எப்படி இருக்கணும்னா 60% இருக்கணுமா. அப்போ அதர் எவ்வளோ இருக்க போகுது. ஸோ அதர் கண்டென்ட் நமக்கு 40% இருக்க போகுது. அப்படி மிக்ஸ் பண்ணும்போது ஷி ஆட் டு மேக் 30% சொல்யூஷன் ஆஃப் ஃபெரஸ் சல்ஃபேட். சரி, டு மேக்னு சொல்லிட்டாங்க. டு மேக்னு அர்த்தம் இந்த 30% தான் நமக்கு நியூ மிக்சர். அந்த நியூ மிக்சரில் நமக்கு 30% ஃபெரஸ் சல்ஃபேட் இருக்கணும். அந்த நியூ மிக்சரில் நமக்கு 30% ஃபெரஸ் சல்ஃபேட். சரி, ஓகே. அப்போனா என்ன ரேஷியோட விச் மீன்ஸ் எவ்வளவு குவான்டிட்டி நம்ம ஆட் பண்ணணுன்ற கேட்குறாங்களா. ஓகே. இப்போ சேம் இங்கே ஃபெரஸ் சல்ஃபேட் தான் நமக்கு மெயின் கண்டென்ட்டா. ஸோ மெயின் கண்டென்ட் நமக்கு ஃபெரஸ் சல்ஃபேட். அப்போ இங்கேயும் நம்ம ஃபெரஸ் சல்ஃபேட்டை சூஸ் பண்ணுறோம், இங்கேயும் நம்ம ஃபெரஸ் சல்ஃபேட்டை சூஸ் பண்ணுறோம். ஸோ 25க்கும் 60க்கும் நடுவில் அந்த 30 இருக்குது. சரி, 25க்கும் 60க்கும் நடுவில் 30 இருக்குது. அதை கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா 60ல் 30 போச்சுன்னா 30, 25க்கும் 30க்கும் டிஃபரன்ஸ் நமக்கு 5. ஸோ ரேஷியோ எடுத்தோம்னா நமக்கு 1:6. சரியா, 1:6. ஏகன் இப்போ நமக்கு குவான்டிட்டி எவ்வளோன்றதான் கேட்குறாங்க. சரியா, குவான்டிட்டி எவ்வளோன்றதை கேட்குறாங்க. இப்போ இந்த 6 சரியா, இந்த 6 எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, இந்த 60 ml. சரி, 6 என்ன பண்ண 60 வரப்போகுது இன்ட்டு 10. அப்போ ரேஷியோவில் ஒரு 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கேயே நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ நமக்கு 10 ml. விச் மீன்ஸ் இந்த சைடு இருக்கிற குவான்டிட்டி நமக்கு எவ்வளோ இருந்திருக்கணும், 10 ml இருந்திருக்கணும். ஆப்ஷன் சி. அவ்வளோதான். சரியா, இந்த மாடல் கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸி, இதில் எந்த கஷ்டமுமே கிடையாது. சரியா, ஆனால் அரௌண்ட் 90% சரியா 90% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இதை ஸ்கிப் பண்ணிட்டு வந்தாங்க. சரியா, 90% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கொஷின்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு வந்தாங்க. ஏன்னா எல்லாருமே அலிகேஷனோட பேசிக் மாடல் மட்டும் தான் படிச்சிருப்பாங்க. விச் மீன்ஸ் இந்த 6:1 கண்டுபிடிக்கிற அளவுக்கு மட்டும் தான் படிச்சிருப்பாங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப் யாருக்குமே நிறைய பேருக்கு இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஒருவேளை கொஸ்டின் வந்து நெக்ஸ்ட் லெவலில் அட்வான்ஸாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. சரியா, ஸோ அப்போ இந்த 6:1 எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கொடுத்துருக்க அந்த 60 ml வச்சு எந்த வேல்யூ எந்த ரேஷியோ இந்த 60 ml ரெப்ரசென்ட் பண்ணுதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா, இப்போ 6 தான் 60 ml சொல்கிறல, எதனால் சொல்லுது அப்படி எதனால் நம்ம லிங்க் பண்ணுறோன்றது தெரிஞ்சிருக்கணும். கிளியரா. ஓகே. இப்போ நம்ம லைக் ஃபெரஸ் சல்ஃபேட்டை வச்சு செஞ்சிட்டோம். சரியா, ஃபெரஸ் சல்ஃபேட்டை வச்சு செஞ்சிட்டோம். ஒருவேளை சேம் இதே கொஸ்டினை வந்து நம்ம அதர் மெட்டீரியல் சரியா அதர் மெட்டீரியல் என்னன்றது நமக்கு தெரியாது. பட் அந்த அதர் மெட்டீரியல் வந்து மெயின் காம்பனண்ட்டாக வச்சு செஞ்சோம்னா சேம் 6:1 வருதான்றதை செக் பண்ணிடலாம். ஸோ அதர் மெட்டீரியல் இங்கே 75% இருக்குது. சரி, அதேமாதிரி அதர் மெட்டீரியல் இங்கே 40% இருக்குது. 40% இருக்குது. இங்கே ஃபெரஸ் சல்ஃபேட் 30%னா அதர் மெட்டீரியல் நமக்கு 70%. சரி, ஸோ 75க்கும் 40க்கும் நடுவில் அந்த 70 இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்தால் நமக்கு இங்கே 30, இங்கே டிஃப்ரென்ஸ் எடுத்தால் நமக்கு 5, சேம் 1:6. ஸோ ஆல்வேஸ் நமக்கு எப்படி செஞ்சாலும் நமக்கு ஒரே மாதிரி தான் வரும். கிளியரா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரீசெண்டாக ரயில்வேல இந்த மெத்தடை தான் வந்து அதிகமாக கேட்டுட்ருக்காங்க. சரி, இப்போ வரைக்கும் அலிகேஷனில் இந்த மெத்தடை வந்து ரயில்வே மாற்றவே இல்லை. சேம் ஒரே பேட்டர்னில் தான் கேட்டுட்ருக்காங்க. நெக்ஸ்ட். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் RRB குரூப் டி. ஸோ RRB குரூப் டி 2022 கேட்ட கொஸ்டின். ஓகே. 6 kg ஆஃப் ரைஸ் ப்ரைஸ்ட் அட் ₹48 per kg. சரியா, 48 ரூபா, 1 கிலோ 48 ரூபா மதிப்புள்ள அரிசி 6 கிலோ எடுத்துக்கிறாங்க. அதை 3 கிலோ அரிசி கூட சரியா 3 கிலோ அரிசியோட வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, 6 kg சரி 6 kg குவான்டிட்டி எடுக்கிறாங்க. அதோட விலை என்ன அப்படின்னா 48. சரி, 48 per kg. அடுத்து மிக்ஸ்டு வித் 3 kg ஆஃப் ரைஸ், இன்னொரு வெரைட்டி எடுக்கிறாங்க. அது நமக்கு 3 kg. சரி, 3 kg ஆஃப் அனதர் ரைஸ் வெரைட்டி டு ப்ரிப்பேர் ஏ மிக்சர். சரி, இதோட ரேட் என்னன்றது தெரியல, டு ப்ரிப்பேர் எ மிக்சர் ஆஃப் ப்ரைஸ்ட் அட் 60 per kg. சரியா, இது நமக்கு நியூ மிக்சர்.
சரி, இது நமக்கு நியூ மிக்சர். ஓகே, அப்போ இந்த இடத்துல குவான்டிட்டியை கொடுத்துட்டாங்க, ப்ரைஸ் கொடுக்கல. ஸோ நமக்கு அந்த நியூ மிக்சரோட ரேட் நமக்கு 60 rupees. அப்படின்னா ஃபைண்ட் த ப்ரைஸ் பர் கேஜி ஆஃப் தி அதர் வெரைட்டி. சரி, அதர் வெரைட்டி என்னன்றதை கேட்குறாங்க. இப்போ நமக்கு ஃபைனலாக இருக்கிற ரேஷியோ நமக்கு தெரியும். சரி, ஃபைனலாக இருக்கிற ரேஷியோ நமக்கு என்ன கிடைக்க போகுது, குவான்டிட்டி எவ்வளோன்றதை நமக்கு கொடுக்க போகிறாங்க. சரி, இந்த குவான்டிட்டி தான் நமக்கு ஃபைனல் ரேஷியோ. அப்போ குவான்டிட்டி எவ்வளவு 6:3. அப்போ இங்கேயும் நமக்கு என்ன கிடைக்க போகுது, 6:3 தான் கிடைக்க போகுது. அப்போ நமக்கு 2:1. சரியா, அப்போ நமக்கு 2:1, 6 kg, இங்கே 3 kg, 2:1. சரி, ஓகே. ஸோ நமக்கு இந்த 2:1 நமக்கு ஃபைனல் ரேஷியோ. இப்போ நமக்கு டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா 48, 60 நமக்கு இந்த இடத்துல நமக்கு 12 கிடச்சிருக்கும். சரி, 12 கிடச்சிருக்கும். விச் மீன்ஸ் இந்த 1 தான் 12னா இந்த 2 எவ்வளவு நமக்கு 24. சரியா, ஓகே. இந்த 24 எப்படி வந்திருக்கும், இந்த 60க்கு மேலே உள்ள நம்பரை டிஃபரன்ஸ் எடுத்தலாம் வந்திருக்கும். அப்போ ரிவர்ஸ் பண்ணும்போது நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு இங்கே 84 per kg. சரி, ஆன்சர் நமக்கு 84 rupees per kg. சரியா, ஸோ எகைன் 2:1. சரியா, 48க்கும் 60க்கும் டிஃபரன்ஸ் எடுத்தால் நமக்கு 12. இந்த 12நால தான் நமக்கு இந்த 1 வந்திருக்கும். சரியா, இந்த 12நால தான் நமக்கு 1 வந்திருக்கும். அப்போ 1 தான் 12னா மீதிக்கு 2 நமக்கு 24. ஸோ இந்த இடத்துல நம்ம டிஃபரன்ஸ் எடுக்கும்போது 24 எப்படி வந்திருக்கும், இந்த 60க்கு மேலே உள்ள வேல்யூ. அப்போ ரிவர்ஸில் பண்ணும்போது நம்ம ஆட் பண்ணணும். சரியா, ஸோ இதுதான் வந்து அலிகேஷனில் நமக்கு கேட்டிருக்க மெத்தட்ஸ். சரியா, ஸோ எகைன் இன்னும் அடுத்த வீடியோஸில் அலிகேஷன் டாப்பிக்கில் என்னென்ன மாதிரியான அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, ஃப்ராக்ஷனில் வந்தால் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.